சீன நாட்டின் குய்சோ மாகாணத்தில் உள்ள ஜாங்டாங் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய மலையின் குகையில் ஒரு கிராமமே இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து 1800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகைக்குள்ள 18 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. 100 பேர்கள் கொண்ட இந்த கிராமத்தை சீனாவின் குகை கிராமம்னு அழைக்கிறாங்க. சீனாவின் கடைசி குகை கிராமமும் இதுதாங்க. வெளி உலகத்தோட அதிக தொடர்புல இல்லாமல் இருக்கும் இந்த கிராமத்துல அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த குகைகள்ல வாழும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் ஒன்று இயங்கி வந்திருக்கு. ஆனா சீன அரசு 2008 முதல் மக்கள் அந்த குகைக்குள்ள வாழ தடை விதிச்சதோட அங்கு இயங்கி கொண்டிருந்த பள்ளியையும் மூடியிருக்கு. அது மட்டுமின்றி அங்கிருந்த மக்களையும் வெளியேற அறிவுறுத்திருக்கு. ஆனா இங்குள்ள மக்கள் அந்த குகையை விட்டு வெளியேற விரும்பல. இங்கேயே வீடுகள் அமைத்து கொண்டு விவசாயமும் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடுமையான வெப்பம் மற்றும் குளிர்ல இருந்து இந்த குகை அவர்களை பாதுகாப்பதாக கூறும் இவர்கள் தங்கள் பிள்ளைகளை அருகில் உள்ள கிராமத்தில் இருக்கும் பாடசாலையில கல்வி பயில அனுப்புறாங்க. இவர்கள் 2.5 மணி நேரம் கடந்து போய் தான் அருகில் உள்ள கிராமத்துல படிக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத கிராமத்துல 2000 ஆண்டிற்கு பின்னர் தான் மின்சார வசதியை வழங்கப்பட்டிருக்கு. 1949ஆம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த குகையில அடைக்கலம் புகுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அங்கேயே தங்கி தங்களுக்கான வீடுகளையும் அமைச்சு கொண்டு அங்கேயே விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வராங்க. இங்க இருக்க பிள்ளைகளும் மேற்படிப்பிற்காக வெளியூருக்கு போய் படிச்சு வராங்க.